SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் பட்ட பகலில் வீடு புகுந்து தங்க நகைகள் கொள்ளை. கருப்பு துணி கட்டி சபைக்குள் பிரவேசித்த தமிழரசு கட்சி உறுப்பினர்கள். மனித புதைகுழி குற்றவாளிகளின் வாரிசுகள் நாடாளுமன்றில் சபை முதல்வரின் பரபரப்பு தகவல். பாடசாலை கட்டமைப்பில் பல சிக்கல்கள், விரைவில் மாற்றம். பிரித்தானியாவில் பதுக்கப்பட்டுள்ள இலங்கையின் பெருமளவு கருப்பு பணம். 50 பேருடன் மாயமான ரஷ்ய விமானம். விமானத்தின் எரியும் உடற்பகுதிகள் மீட்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நானாட்டன் முருங்கன் வேதியில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவரின் வீட்டில் புகுந்த முகமூடி திருடன் கத்தியை காட்டி மிரட்டி கடத்திலிருந்து தங்கச் சங்கிலியை கொள்ளையிட்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த ஆசிரியை வீட்டில் தனிமையில் இருந்தபோது பின்பக்க வேலியால் வீட்டுக்குள் புகுந்த திருடன் கத்தி முனையில் மிரட்டி ஆசிரியையின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை கொள்ளையிட்டதுடன் ஆசிரியை கையில் அணிந்திருந்த வளையல்களை கழற்ற முடியாமல் இருக்க திருடன் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொள்ளை சம்பவம் தொடர்பில் முருங்கன் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் முருங்கன் போலீசார் வருகை தந்து சம்பவ இடங்களை பார்வையிட்டு விசாரணைகளை முன்னெடுத்தனர். ஓய்வு பெற்ற ஆசிரியையிடமிருந்து முகமூடி திருடன் சுமார் 7 லட்சம் மதிப்புள்ள 2.5 பவுண்ட் தங்கச் சங்கிலியை கொள்ளையடித்து சென்றதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முருங்கன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக வடமராட்சி தெற்கு மேற்கு கரவட்டி பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வடமராட்சி தெற்கு மேற்கு கரவட்டி பிரதேச சபையின் அமர்வு நேற்றைய தினம் காலை இடம்பெற்றது. கருப்பு ஜூலையை நினைவு கூர்ந்தும் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்தும் மின் விளக்குகளை அணைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி ஏக உறுப்பினர்களும் நினைவேந்தினர். ஆளும் கட்சியான தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் கையில் கருப்பு துணி கட்டி சபைக்குள் பிரவேசித்தனர். இதன்போது செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை பலப்படுத்தும் விதமாக தவிசாளரால் முன்மொழிவு மேற்கொள்ளப்பட்டது. செம்மணியில் உள்ளிட்ட மனித புதைகுழி தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயல்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவையில் 46 ஒன்று தீர்மானத்திற்கு அமைய இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை ஆணையாளர் அலுவலகத்தில் கீழியங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயல்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற வசதிகள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டும். மனித புதைகுழி அகழ்வில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்கப்பட வேண்டும். புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுழிகளிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். இலங்கையில் பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொது சபையினூடாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான வேலைப்பாட்டை ஐநா மனிதுரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனிதுரிமைகள் பேரவை கூட்டத்தில் முடக்கிவிட வேண்டும் என தவிசாளர் முன்மொழிவை முன்வைத்தார். இதனை உறுப்பினர் கந்தன் பெரஞ்சோதி வழிமொழிய சபை உறுப்பினர்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் பாவண்ணா அஜந்தன் தெரிவிக்கையில் மக்களின் கஷ்டங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இது பிரேரணியின் முதலாவதாக போட்டிருக்க வேண்டும். ஆனால் 18வது பிரேரணியாக போட்டிருக்கிறது. இதனை முதலாவது பிரேரணியாக கொண்டு வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். நமது பிரதேச சபை ஆவணத்திலும் ஆவணப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். மாத்தளை மனித புதைகுழியில் 140 மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானிக்கு அறிவித்துள்ளோம். இது தொடர்பில் நாம் விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என்று சபை முதல்வர் பிமல் ரெட்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு கூறினார். மாத்தளை மனித புதைகுழி கொலைகளை செய்தவரின் வாரிசுகள் நாடாளுமன்றத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். அப்போது ரோஹிணி கவிரண்ட எம்பி எழுந்து தன்னை குற்றம் சாட்டுவதாக தெரிவித்தார். அந்த சந்தர்ப்பத்தில் பிமல் ரெட்நாயக்கே எதிர்க்கட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் சிலர் தனியாக வதை முகாம்கள் நடத்தியவர்கள் என்று கூறினார்.
அதற்கு தயாஸ்ரீ ஜெயசேகர குறுக்கிட்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதற்கு எதிர்மாறாக பிமல் ரட்நாயக்க 87, 88, 89 காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் 60,000 பேர் கொல்லப்பட்டனர். அந்த கட்சியில் அன்று இருந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தனிப்பதை முகாம்களை நடத்தி வந்தனர் என்றும் அவர் மீண்டும் சுட்டிக்காட்டினார். நாட்டின் கல்வி கட்டமைப்பு முழுமையாக சீர்திருத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருந்த போதே அவர் இவ்வாறு கூறினார். பாடசாலை கட்டமைப்பில் பல சிக்கல்கள் காணப்படுகிறது. ஒரு ஆசிரியருக்கு 18 மாணவர்கள் இருக்கின்றனர். இது ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் அதனை ஏற்க முடியாத நிலைமை தற்போது எழுந்துள்ளது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு முதல் கல்வி முறைமை பற்றி கவனம் செலுத்தியுள்ளோம். பொருளாதார கல்வி மறுசீரமைப்பு தேவைப்படுகிறது. அதிக மாணவர்கள் கலந்துரையாடுகின்றனர். கேள்வி எழுப்பியுள்ளீர்கள். இதற்கு பதிலளிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இது வெறுமனே பாடவிதான மாற்றமல்ல, மொத்த சமூகத்தையும் பொருளாதார கட்டமைப்பை நோக்கிய மாற்றம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சனத்தொகை பெருமானத்தில் 38வது இடத்தில் இலங்கை இருக்கிறது. இது சீனாவை விட அதிகம். எமது நாட்டில் இயற்கை வளம் இருந்தாலும் வணிக ரீதியாக எதுவும் பெரிதாக இல்லை. ஆகவே மனித வளத்தை அதிகரிக்க அதிக கவனம் செலுத்த வேண்டும். அறிவானவர்கள் வறுமையாகவும் அறிவிலிகள் வசதியாகவும் இருக்கின்றனர். இந்த முறை மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இலங்கையில் இருந்து பணம் வெளியேற்றி பிரித்தானியாவின் விர்ஜின் தீவுகளில் வர்த்தக நடவடிக்கையில் பலர் ஈடுபடுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவலை வர்த்தக, வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அவர்கள் தொடர்பான தகவல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கடந்த அரசாங்கத்தின் போது இது குறித்து விசாரணை நடத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்த போது அவ்வாறான எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நிறுவனங்கள் தொடர்பான சட்டமூலம் மீதான 2வது வாசிப்பு விவாதத்தில் பங்கேற்று அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றில் நேற்று இந்த கருத்தை வெளியிட்டார். உலகச் செய்திகள். சீன எல்லைக்கு அருகிலுள்ள அமுர் பகுதியில் ரஷ்ய பயணிகள் விமானம் விபத்திற்குள்ளானது. முதற்கட்ட தகவலின்படி எவரும் உயிர் பிழைக்கவில்லை என்று ரஷ்ய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அங்காரா விமான நிறுவனத்தால் இயக்கப்படும் ரஷ்ய அண்டோனோவ் 24 விமானம் 40 பேரை ஏற்றி சென்றபோது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களுடனான தொடர்பை இழந்ததாக உள்ளூர் அவசரகால அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணாமல் போன ரஷ்ய பயணிகள் விமானத்தின் எரியும் உடற்பகுதியை மீட்பு பணியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் தூர கிழக்கில் சுமார் 50 பேரை ஏற்றி சென்ற AN 24 பயணிகள் விமானத்துடனான தொடர்பை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் இழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் தேடுதல் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் பட்டப்பகலில் வீடு புகுந்து தங்க நகைகள் கொள்ளை. கருப்பு துணி கட்டி சபைக்குள் பிரவேசித்த தமிழரசு கட்சி உறுப்பினர்கள். மனித புதைகுழி குற்றவாளிகளின் வாரிசுகள் நாடாளுமன்றில். சபை முதல்வரின் பரபரப்பு தகவல். பாடசாலை கட்டமைப்பில் பல சிக்கல்கள், விரைவில் மாற்றம். பிரித்தானியாவில் பதுக்கப்பட்டுள்ள இலங்கையின் பெருமளவு கருப்பு பணம். 50 பேருடன் மாயமான ரஷ்ய விமானம். விமானத்தின் எரியும் உடற்பகுதிகள் மீட்பு.